ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே நம்ம ஆண்டவரை துதித்து அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபையாக இந்த நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இருக்கிற இடங்களை கண்களை மூடி நம்ம ஆண்டு நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து தேவ சமூகத்தில் இந்த நாளிலே ஆண்டு நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்ல வாய்களை திறந்து கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. காலைதோறும் ஆண்டுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறபடினால எல்லாரும் வாய்களை விரிவாய் திறக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்து நாம் பலவீனமான நேரங்களிலே அவரே நமக்கு பலனாக இருந்தாரே, நம்மை சுகப்படுத்தினாரே, இனிமேலும் கர்த்தர் நம்மை சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். வியாதி, பலவீனங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவை நோக்கி பார்த்து ஆண்டவரோடு கூட இருங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். விசுவாசமுள்ள ஒரு வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய சரீரங்களில், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை காண கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் உள்ளவர்கள், அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து நாம் சொல்லுவோமா? நான் தேவ சமூகத்தில் இருக்கிறபடினால நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் கர்த்தரோடு இருக்கிறபடினால நான் ஒருபோதும் அசைக்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிற தேவன். நிச்சயமாகவே என்னுடைய பலவீனங்களில் அவர் பலனாக இருந்து நமக்கு நல்ல சுகம் கொடுக்க போகிறார், நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் தர போகிறார். அந்த நம்பிக்கையுள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எல்லாரும் ஆண்டு நோக்கி பாருங்க. நிச்சயமா ஒரு விடுதலை உண்டாகும், நிச்சயமா ஒரு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே மீண்டுமா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே. நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. என் நோய்கள் தீர்த்தார். சொல்லுங்க எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க. சாபமான நம்முடைய நோய்கள் எல்லாம் சிலுவையிலே தீர்த்தார் ஆண்டவர். என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில். நான் என் சுமப்பே, நான் என் சுமப்பே எந்த இயேசு சுமந்த பின். நான் என் சுமப்பே, நான் என் சுமப்பே எந்த இயேசு சுமந்த பின். யெகோவா தேவன், சொல்லுங்க. யெகோவா தேவன் எந்த நல்ல பரிகாரி. யெகோவா தேவன், யெகோவா தேவன் எந்த நல்ல பரிகாரி. பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன் பரனிந்த ஜீவன் இது. பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன் பரனிந்த ஜீவன் இது. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல் மருந்து. சொல்லுங்க எல்லாரும். இயேசுவின் ரத்தம்,
இயேசுவின் ரத்தம் இனி போக்கும் நாள் மறந்து. பலவீன நல்ல பலவான் நான் தேவன் சொன்னார். பலவீன நல்ல சொல்லுவோமா எல்லாரும்? நான் பலவீன நல்ல தேவன் சொன்னார். ஹalleluya 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 ஆனந்தமே. ஹalleluya 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 ஆரோக்கியமே. மீண்டுமாக ஹalleluya எல்லாரும் சேர்ந்து ஹalleluya ஹalleluya ஆனந்தமே. ஹalleluya 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 ஆரோக்கியமே. நான் சுகமானேன். எல்லாரும் சேர்ந்து நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுப்பார். காயங்களால் யெகோவா தேவன். எல்லாரும் யெகோவா தேவன் இந்த நல்ல பரிகாரி. யெகோவா தேவன் இந்த நல்ல பரிகாரி. பலவீன நல்ல சொல்லுங்க. பலவீன நல்ல பலவானான் தேவன் சொன்னார். பலவீன நல்ல பலவானான் தேவன் சொன்னார். இயேசுவின் ரத்தம் எல்லா வியாதி பலவீனங்கள் நீக்கும். அந்த விசுவாசத்தோடு பாருங்க. கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தம் இனி போக்கும் நாள் மறந்து. கடைசியா சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் ரத்தம் இனி போக்கும் நாள் மறந்து. இயேசுவின் ரத்தம் இனி போக்கும் நாள் மறந்து. என் நோய்கள் தீர்த்தாராமே. சாபமான சிலுவையில் என் நோய்கள் தீர்த்தார். சாபமான சிலுவையில். ஹalleluya எல்லாரும் ஹalleluya 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 ஆனந்தமே. ஹalleluya 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 ஆரோக்கியமே. பாடுங்க எல்லாரும். ஹalleluya 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 ஆனந்தமே. ஹalleluya 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 ஆரோக்கியமே. ஹalleluya ஆரோக்கியமே. ஹalleluya ஆரோக்கியமே. ஹalleluya. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க இந்த காலவளையில? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளில் நாம் பாடும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுகத்தை தந்திருக்கார் என்பதை எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். உடைய காயங்களினால தேவன் நம்முடைய எல்லா பலவீனங்களையும், சரித்திரத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் நம்முடைய ரத்தத்தினால நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய வியாதியெல்லாம் தேவன் நம்மை குணமாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவத்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். 1 பேதுரு 2:24 இப்படி நாம் வாசிக்கிறோம். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகி இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் நோய்கள் தீர்த்தா சாபமான சிலுவையில, நம்முடைய நோய்கள் எல்லாம் ஆண்டவர் சாபமான சிலுவையில தீர்த்துட்டார். பலவீனமா இருக்கிறீங்களா? வியாதியா இருக்கிறீங்களா? பல விதமான போராட்டம் உங்க சரீரத்தில் இருக்கலாம்.
கர்த்தர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாக கர்த்தர். ஒரு வார்த்தை தான், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். உன்னே ஒன்று நம்ம செய்யணும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை நாம் செய்வோம். அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுப்போம். ஒரு நியமங்கள் யாவையும் நம் கை கொள்வோம். அப்போ சொல்கிறார், நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைய கர்த்தர் நிச்சயமாக அவர் தான் நமக்கு பரிகாரியாக கர்த்தராக இருக்கிறார். அதை மாத்திரம் நம்புங்க. கர்த்தரை நம்புங்க. அவர் நிச்சயமாக உங்களை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலை உங்களை கைவிட மாட்டார். எரேமியா 17:14 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே நீரே என்னுடைய துதி என்று சொல்லுகிறார். எரேமியா 17 நம்ம அதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் நிச்சயமா இரக்கம் பாராட்டுவார். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல் மருந்து. என்னென்ன வியாதி பலவீனங்கள் இருக்கிறதோ அந்த ரத்தத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை, ஆரோக்கியம் உண்டாகும். ஜெபிங்க, எனக்கு நல்ல சுகம் தாங்கன்னு ஜெபிங்க. விசுவாசத்தோடு ஜெபிங்க. பரிபூர்ண ஜீவனை கர்த்தர் கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். நீடித்த நாட்களும் திருப்தியாக்கி ரட்சிப்பையே உனக்கு காண்பிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக காண்பிப்பார். ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்லணும், நான் பலவீனன் அல்ல. பலவன் நான், தேவன் சொல்லியிருக்கிறார். நான் பலவீனன் அல்ல, நான் பலமுள்ளவனா இருக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த விசுவாசம் உள்ள வார்த்தை நம்முடைய வாய்களில் எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் இந்த நாள் எங்களோடு இணைந்திருக்க ஒவ்வொருவருக்கால் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் என்ன பலவீனங்களில் அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்களோ, சரீரத்தில் எவ்வளோ காரியங்கள் இருக்கு, வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம். கர்த்தர் தாம் இந்த நாளில் ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, அந்த நாளில் உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுங்க. ஒரு அற்புதமான காரியங்களை செய்யுங்க, அதிசயமான காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கும் உம்முடைய சத்தத்துக்கும் கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அதன்படி நாங்கள் வாழும் பொழுது நீர் எங்களுடைய வாழ்க்கையில வந்து நீர் எங்களுக்கு பரிகாரியா இருந்து எங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள் வியாதிகளிலிருந்து நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே எங்களை சாட்சியா நிறுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எதை குறித்தும் பயப்படாதபடி, கலங்காதபடி எல்லாவற்றும் கர்த்தர் மேல தன்னுடைய பாரத்தை வைத்து ஜெபித்து அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நாள் முழுவதும் எங்களோடு கூட இருங்க. நீர் எங்களை காத்துக்கொள்ளுங்க. எல்லா விதமான பொல்லாத வியாதி பலவீனங்களுக்கும் விலக்கி எங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எல்லாரும் நீர் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்துகளை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.